friends, welcome back. பொதுவாகவே நம்ம பாத்ரூம் பைப்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அந்த உப்பு கரை வந்து படிஞ்சிரும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம நிறைய க்ளீனிங் லிக்விட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது பைப்பில் இருக்கக்கூடிய அந்த உப்பு கரையை நீக்கிறதுக்கு நம்ம ஹார்பிக்கோ இல்லை வேறு எந்த லிக்விடை பயன்படுத்தினாலும் அது வந்து வேஸ்ட் அதிகமாகும். அதே மாதிரி சுத்தமாக நம்மளால் வந்து க்ளீன் பண்ண முடியாது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பைப்பில் படிஞ்சிருக்கக்கூடிய உப்பு கரையாக இருந்தாலும் சரி, டைல்ஸில் இல்லை டோரில் எங்கே உப்பு கரை உங்களுக்கு அதிகமாக படிஞ்சிருந்தாலும் அதை வேஸ்ட் ஆகாமல் நம்ம எப்படி சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாகவே பார்த்தீங்கன்னா க்ளீனிங் லிக்விடை வந்து இந்த மாதிரி பைப் மேலே ஊற்றி விட்டுட்டு நம்ம ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ப்போம். ஆனால் இந்த மாதிரி ஹார்பிக்கோ இல்லை வேறு எந்த க்ளீனிங் லிக்விடை நம்ம பைப் மேலே ஊற்றி விட்டு ஸோ ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும் அப்படின்னு நம்ம விட்டோம்னா, ஆனால் அது பொதுவாக என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அந்த லிக்விட் எல்லாமே கீழே தான் வலிஞ்சு கொட்டும். ஆனால் பைப் மேலே எந்த ஒரு லிக்விடுமே நிற்காமல் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு சரியாக சுத்தம் பண்ண முடியாமல் போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு சின்ன டிப்பாக நம்ம என்ன செய்யலாம் பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம ஊற்றக்கூடிய அந்த லிக்விடை வந்து டேரெக்டாக பைப் மேலே ஊற்றாமல் இந்த மாதிரி பழைய வேஸ்ட் நியூஸ் பேப்பர் இருக்குங்களா, ஸோ அதில் கொஞ்சமாக நம்ம அந்த லிக்விடை ஊற்றிட்டு இந்த பேப்பர் நம்ம பைப் மேலே சுற்றி வச்சிடலாம். ஸோ இதனால் நம்மளுக்கு 2 யூஸ் இருக்குது. ஒன்று, லிக்விட் வந்து அதிகமாக செலவாகாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின லிக்விட் அந்த பைப்லேயே ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதனால் சுத்தமாக அந்த உப்பு கரையை உடனே நீக்கி எடுத்துரும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே அந்த பைப்லேயே அந்த பேப்பரை வந்து நம்ம விட்டுலாம். ஸோ நல்லா ஊறி அதில் இருக்கக்கூடிய உப்பு கரை எல்லாமே சுத்தமாக எடுத்துரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஸ்க்ரப்பை வச்சு லைட்டாக மட்டும் தேய்ச்சி எடுத்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆயிரும். ஸோ இது பைப்புக்கு மட்டும் இல்லை, ஈவன் நம்ம செவத்தில் டைல்ஸில் கூட சில டைமில் அதிகப்படியான அந்த உப்பு கரை வந்து படிஞ்சிருக்குங்களா, ஸோ அந்த இடத்துலலாம் இந்த மெத்தடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே போல் அந்த லிக்விடை வந்து நீங்கள் பேப்பரில் ஊற்றி விட்டுட்டு எந்த இடத்துல ரொம்ப பத்து மாதிரி பிடிச்சிருக்க உப்பு கரை இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இந்த பேப்பரை ஒட்டி விட்டுடலாம். ஏன்னா டேரெக்டாக நீங்கள் ஹார்பிக்கை ஊற்றுனீங்களோ இல்லை லிக்விட் எதை ஊற்றுனீங்கனாலும் அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வலிஞ்சு கீழே வருதோ அந்த இடம் மட்டும்தான் சுத்தமாகி வரும். அதனால் உங்களுக்கு அங்கங்கே கோடு கோடாக தெரியும். அது பாத்ரூம் டைல்ஸை பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு நம்ம ஈஸியாக இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த டைல்ஸில் வந்து உங்களுக்கு அந்த உப்பு கரை கலர் வந்து தெரியாது, டிஃப்ரென்ஸ் தெரியாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து பாத்ரூமில் இருக்கக்கூடிய டோரில் வந்து க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நல்லா உப்பு கரை படிஞ்சிருக்கு. நான் ஒரு 5 நிமிஷம் போல் அந்த பேப்பரை தான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ இதனால் பாருங்கள் அந்த லிக்விடும் வலிஞ்சு கீழேயும் வரல, அதே மாதிரி சுத்தமாக அந்த டோரில் இருக்கக்கூடிய அந்த உப்பு கரை எல்லாத்தையுமே எடுத்துருச்சு. ஸோ நல்லா நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கவும் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒட்டியிருந்த இடத்துல பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா பளிச்சுன்னு எடுத்துகிட்டு வந்துச்சு. அதே ஒட்டாமல் இருக்கிற இடத்துல அந்த உப்பு கரை அப்படியே இருக்குது. ஸோ அதிகப்படியான லிக்விடை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் நம்மளும் கஷ்டப்பட்டு தேய்க்காமல் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம பழைய நியூஸ் பேப்பரை பயன்படுத்தி நம்ம பாத்ரூமில் வந்து உப்பு கரையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த மெத்தட் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு உப்பு கரையை எடுக்கிறதுக்காக வச்சு அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிட்ருக்காதீங்க. ஸோ இப்போ தண்ணியை வச்சு நான் கழுவி காமிக்கிறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் எவ்வளோ உப்பு கரை 10 மாடி படிஞ்சிருந்தாலும் சரி ஈஸியாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாத்ரூமில் இருக்கக்கூடிய பைப்பு டைல்ஸ் மட்டும் இல்லை, ஈவன் கிச்சனில் இருக்கக்கூடிய நம்ம இந்த மாதிரி சில்வர் பைப் இதெல்லாம் இருந்தாலுமே அங்கேயுமே அதிகப்படியான உப்பு கரை வந்து படிஞ்சிருக்கும். ஸோ அதுக்குமே நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸா. ஐ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த இந்த க்ளீனிங் ட்ரிக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம் பைப்பாக இருந்தாலும் சரி, டைல்ஸில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உப்பு கரையை நீக்கிறதுக்கு சாதாரண ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு சுத்தமாகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.